வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் ஸ்ரீ. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, இலங்கையில் வடமாகாணத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்திருக்கிறோம். இங்கே ஏன் வந்திருக்கிறோம்னு சொன்னால், அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லை தட்டணும், நல்ல அபிப்பிராயங்களை எழுதணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கேகே மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். சமகால அரசியலும் போராளிகளின் வகிவாகும் என்ற அந்த முறையில் கலைஞர்களுக்கான மதிப்பளித்தல் நிகழ்வு நடைபெறப் போகிறது. இந்த மதிப்பளித்தல் நிகழ்வை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் போராளிகள் நலம்புரி சங்கம். எப்படிப்பட்ட கலைஞர்களுக்கான என்ன காரணத்துக்காக இந்த மதிப்பளித்தல் நிகழ்வு நடைபெறுகிறன்றதை நாங்கள் உள்ளே பார்ப்போம். பாருங்க உறவுகளே, இந்த உள்ளே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நாங்கள் பதிவேற்றமாக கொண்டு வரோம். தொடர்ந்து தாயகத்தில் பணியாற்றிய கலைத்திறமைகளை வெளிப்படுத்திய பல வடிவங்களில் இருக்கிற கலைஞர்களை தான் உள்வாங்கி இன்றைக்கு பகுதியாக இந்த போராளி நலம்புரி சங்கம் கலைஞர் மதிப்பளித்தல் நடத்தி வருவது என்பது குறிப்பிடத்தக்க. வேறுங்க ஒரு காணொலிக்குள்ளே போவோம். வரலாற்றை நிகழ்வினை ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் எழுந்து தாயார் மட்டக்களப்பு மண்ணினுடைய அந்த மாவீரனுடைய தாயார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய அந்த பொதுச்சொல்லை சொல்லை தொடர்ந்து அழைத்து மகிழ்கின்றோம். மாவீரர் சிலம்பரசன் குட்டிக்கண்ணன் சுப்பிரமணியம் கண்ணன் அவர்களின் தாயார் திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்கள் இப்போது அவரது திருவுருவப் படத்திற்கான மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி வைக்க அன்புரிமையோடு அழைத்து சுடரை ஏற்றி வைத்த எங்களின் மிக்குரிய திருமதி மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தவாறு தொடர்ந்து சுடரை ஏற்றி வைப்பதற்காக தொடர்ந்து மலர் மாலை இன்று மாலையை அணிவிக்கிறார்கள். தொடர்ந்து ஈழத்தின் திரைப்பட இயக்குனர் கேசவராஜா அவர்களது திருவுருவப் படத்திற்கான மலர் மாலையை அணிவிப்பதற்காக பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையினுடைய தவிசாளர் மதிப்பாளர் சுரேன் அவர்களை அறிவிப்பாளருமாகிய சிவ சுப்பிரமணியம் ஞானகரன் சத்யா அவர்களது திருவுருவப் படத்திற்கான மலர் மாலையை திருவுருவப் படத்திற்கான மலர் மாலையை வணக்கத்தை சொல்லி முடிக்கிறோன்னா அந்த மாவீரர் பாட்டை தொடங்கிடுவோம். அந்த டான்ஸ் சமகால அரசியலும் போராளிகளின் பகிர்வகமும் மாநாடும் வரலாற்றின் வேர்கள் விருது வழங்கும் நிகழ்வோடும் இணைந்திருக்கின்ற உறவுகளே, இந்த மண்ணிலே நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக கடன்கள் பல கண்டு இந்த மண்ணிலே வித்தாகி போல உதரத்தின் உறவுகளான சொந்தங்களையும் மறக்க முடியாத அரசியல் போராளிகளின் பகிர்வகமும் என்கின்ற இந்த இந்த மாவீரர்களை நெஞ்சிலே நிறுத்திக் கொண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பொழுது பலருடைய வாயிலிருந்து வந்த உள்ளத்திலிருந்து வந்த சில வார்த்தைகள் இவை எல்லாம் வீணாகி போய்விட்டதே. இத்தனை இளம் உயிர்களை பலியாக்கிவிட்டோம்.
எவ்வளவோ சொத்துக்களை இழந்து விட்டோம், எத்தனை பேர் நடைப்பிணங்களாக வாழுகின்றார்கள், எல்லாம் வீணாய் போய்விட்டதே என்று பலரும் சொல்ல முற்பட்டார்கள். ஆனால் அது தவறு. உண்மையான தியாகங்கள் நிச்சயமாக பலன் கொடுக்கும். மரிய சவியர் கர்னல் மாமனிதர் கிளிஃபாதர் அவர்களுக்கான விருதினை வழங்கி வைக்க இருக்கிறோம். மூன்றாம் மாதம் 20ஆம் தேதி அன்று ஆழ ஊடுருவும் அணியின் கிளைமோர் குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர். தமிழ் இனத்தின் விடுதலை போராட்ட வரலாற்றில் வனவிதா கருணாரட்னம் அடிகள் அவர்களின் ஆன்மீக உரைகள், கல்வி போதனைகள் மற்றும் தமிழினத்தின் உரிமைக்கான, தமிழ் இனத்தின் இருப்புக்கான சேவை போற்றுகிறது. கௌசங்கரி பிறந்தார். பாடகர் செட்டு கண்ணீர் காவியங்கள் பாடல் கேட்ட நாளிலிருந்து மண்ணுயிர்கள் மறக்க முடியாத பாடகர் செட்டு. மூசுமலை பேசவில்லையோ, சின்ன சின்ன கூடு கட்டி என பல நூறு பாடல்களை தன் காந்த குரலால் பாடி மனங்களை ஈர்த்த பாடகர் செட்டு. மண்ணுக்குள் உறங்கும் வீரருக்கு விளக்கேற்றும் நாளின் துயிலுமில்ல வரலாற்று பாடலிலும் இவர் குரலும் அணி சேர்த்த சிறப்புக்குரிய பாடகர். பொறுப்புக்குரியவராய் மட்டுமன்றி மக்களின் விருப்புக்குரியவராயும் பாடகருக்கு அதியுச்ச விருதான வரலாற்றின் வேர்கள் என்கின்ற உரிய விருதினை வழங்கி மதிப்பளிப்பதில் நாமும் கூறிக்கொள்கிறோம். 10 வயது முதல் கலை பயணத்தை குழந்த குட்டிக்கண்ணன், தாயக தலைவன், போராளிகள் முதல் பல லட்சம் மக்களின பலரது நெஞ்சங்களையும் கொள்ளை கொண்டவன். அவன் பாடிய பாடல்களாக ஆண்டாண்டு காலமதாய், அன்புக்கு அர்த்தமாய் அண்ணா, டப்பா கூத்து பாடத்தால், எங்கள் அண்ணன் பிரபாகரன், குக்கு குக்கு குயிலக்கா, பாரதி போல மீச வைத்த அப்பாவே, சிறகு விரிக்கும் பறவைக்குங்கே சின்ன சின்ன கூடு, சிட்டுக்குருவிக்கு வெட்டுக்கோட்டு, தர்மம் ஒரு நாள் கலையை நிமித்தி தலைவன் பெயர் சொல்லும் போன்ற பாடல்களை பாடி இந்த விடுதலை போருக்கு சின்னம் சிறுவனாக பெரும் பலம் சேர்த்த குட்டிக்கண்ணன் 1989ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் இந்த மண்ணில் உதிர்ந்தவர். எந்த கருத்துக்களை மக்களுக்கு சொன்னாலும் அந்த கருத்தின்பால் தானும் தன்னை உணித்துக் கொண்டான். 2008ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 29ஆம் நாள் முகமாரியை அண்டிய களமுனையில் மாவீரன் சிலம்பரசனாய் வெளிமூடினான். எனவே மறக்க முடியா அந்த போராளி கலைஞனான குட்டிக்கண்ணனுக்கு அதி உயர் விருதான வரலாற்றின் வேர்கள் விருதினை வழங்கி வைப்பதில் மன நிறைவு கொள்கின்றோம். கணேசநாதன் ரகு மாஸ்டர் 1975ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இசையும் கதையும் ஒழுங்கு நடிப்பில் தனது கலை பயணத்தை ஆரம்பித்து திரைப்பாளராக பணியாற்றியவர். 1990 ஆரம்பங்களில் கிளிநொச்சி மாவட்ட தன்னை இணைத்துக் கொண்டார். கலை படைப்பாளர் ஜோகேந்திரநாதன் தலைமையிலான திருவள்ளி அரங்குகள், மேடை நாடகங்கள் என தனது கலைத்துறைகளை இயேசு கிறிஸ்து தான் இறப்பதற்கு முன்பாக சொன்ன வார்த்தை, இதை என் நினைவாகச் செய்யுங்கள். போராளிகளான எழிலன், காந்தி, கிருபா ஆகியோரையும் வெளிப்படுத்துகிறோம். நீதிக்கான ஆளுமை சட்ட போராளி அமரர் கௌரிசங்கரி அவர்களுக்கான மதிப்பளித்தார். 1955ஆம் ஆண்டு அக்டோபர் 29ஆம் தேதி யாழ்ப்பாணம் வடமட்டியில் சண்முகசுந்தரம் ஜமுனா தேவி தம்பதியினருக்கு மகளாக கௌரிசங்கரி பிறந்தார். யாழ் மகஜனா கல்லூரியில் தனது பாடசாலை கல்வியை நிறைவு செய்த கௌரிசங்கரி இலங்கை சட்டக் கல்லூரியில் தனது சட்ட கல்வியை பூர்த்தி செய்து
1987 ஜூன் 1 உயர் நீதிமன்ற சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்த அம்மணி அவர்கள் சட்டக் கல்லூரியில் கல்வி கற்கும் வேளையில் சக சட்டத்துறை மாணவனாக இருந்த யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த எமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்களை மனம் விரும்பி திருமணம் செய்து கொண்டு இன்புற்று வாழ்வாங்கு வாழ்ந்த துணிச்சல் மிகு ஆளுமை தம்பதி. மிக சிறப்பாக ஒரு இணையதளத்தை உருவாக்கி இப்போது அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போது அவர் மதிப்பளிக்கப்படுறார். முன்னாள் போராளி பாவரசர் கால் ஒன்றினை இழந்திருந்த போதும் பல நெருக்கடிகள் தன்னை சூழ்ந்த போதும் தான் மக்களுக்கான உதவிகளை முன்னின்று செய்து வருபவர் பாவரசர். ஆயிரக்கணக்கான மக்களுக்கான வாழ்வாதார உதவிகள், கல்வி மேம்பாட்டுக்கான உதவிகள் போன்றவற்றை செயற்படுத்தி வரும் இவர் ஈழத்து கலைஞர்களின் திறனை இனங்கண்டு ஒளிநாடா மூலம் வெளிப்பாடு செய்தல், போரால் பாதிக்கப்பட்ட மக்கள், போராளிகள், மாவீரர் குடும்பங்களுக்கு முடிந்த வாழ்வாதார உதவிகள் வழங்கல், போரினால் பாதிப்புற்ற குடும்ப மாணவ செல்வங்களுக்கு கல்வி உதவி வழங்கல், வலைத்தளம் மூலமாக மண்ணின் சமகால கலை கலாச்சார விழிப்புணர்வை கொண்டு வரும் நோக்கில் பல பாடல்களை நடிப்பு நடனம் மூலமாக ஒளி நாடாவாக வெளிப்பாடு செய்து பலரது பாராட்டுகளை பெற்றுள்ளார். எனவே இத்தகைய சமூக சேவையாளனை வரலாற்றின் பெயர்கள் என்ற அதிவியர் விருதினை வழங்கி மதிப்படுப்பதில் நாங்கள் மகிழ்வடைகின்றோம். மதிப்பெண்களை வழங்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விடுதலை புலிகள், விடுதலை போராட்டம், தமிழ் மக்களுக்கான உரிமை போராட்டத்தை பற்றி கலைஞர் பயங்கரமாக அதனூடாக முன்னாள் போராளிகள் என்ற அடையாளத்தோடு இருந்தால் மீண்டும் மீண்டும் கைது செய்யப்படலாம் என்கின்ற அபாயம், இவ்வாறான சூழ்நிலை முன்னாள் போராளிகள் நடைபெறும். இல்லாமல் பொதுநலத்துக்காக, இனத்துக்காக உண்மையான அர்ப்பணிப்போடு, இதய சுத்தியோடு, மனச்சாட்சிக்கு எந்தவித விரோதமும் இல்லாமல் எந்த தமிழனும் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தும் அந்த உன்னத லட்சியத்துக்காக செயற்படுவானாக இருந்தால் அவன் போராளி. 2017 பிப்ரவரி 7ஆம் தேதி நான் பாராளுமன்றத்திலே பேசினேன். எனக்கு பக்கத்தில் சுமந்திரனை வைத்துக் கொண்டு நான் பேசினேன். சுமந்திரனை கொல்ல வேண்டிய தேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஒரு காலமும் இல்லை, கொல்ல வேண்டிய ஆடும் இல்லை. ஏன் நீங்கள் அநியாயமாக அந்த போராளிகளை அடைத்திருக்கிறீர்கள் என்று பகிரங்கமாக நான் பாராளுமன்றத்திலே பேசியிருந்தேன். ஆனால் இவ்வளவு காலமும் சுமந்திரன் கூட அந்த வழக்கை கைவாங்கி இருக்கலாம். என்னை அவர்கள் கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அந்த போராளிகளை விடுங்கள் என்று சுமந்திரன் சொல்லியிருக்கலாம். இனியும் காலம் புகழும். 2022ஆம் ஆண்டு 4 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்கள் சிறையிலிருந்து மீண்டும் வந்தார்கள். வந்த பிறகும் 21 தடவைகள் இதுவரை கொழும்பு ஹைகோர்ட்டுக்கு போய் வந்திருக்கிறார்கள். ஒருவர் கொழும்புன்ற ஹைகோர்ட்டுக்கு போறா அவர் போய் நின்று சாப்பிட்டு அடுத்த நாள் வாரத்துக்கு வழக்குக்கு போறதுக்கு அவருக்கு எவ்வளவு காசு முடியும் என்று கொடுப்பார். 21 தடவைகள் இந்த 4 போராளிகளும் போயிருக்கிறார்கள். நான் யாருக்கு குற்றம் சொல்வதற்காக சொல்லவில்லை. போராளிகளை கேட்கிறீர்கள், வாருங்கள் என்கிறீர்கள். இது தந்தை செல்வா உருவாக்கியது, இது அண்ணன் உருவாக்கிய கட்சி, அண்ணன் பணியிலே வாருங்கள் என்று கையெழுத்து கேட்பவர்கள் முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்காக ஜெயிலில் இருக்கிறவர்களை அந்த வழக்குகளை கைவாங்க வேண்டும்.